இந்த உபவாச நாட்களுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், ஏசாயா 60ஆவது அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கு எதை பற்றி தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்முடைய தீமைகளை மாற்றுவார், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுவார், நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார். எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் விரும்பினால்தான் தேவன் நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தப்பட விரும்பினால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேக நேரங்களில் நம்முடைய விருப்பம்தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் விரும்ப வேண்டும். நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ இல்லைன்னா உனக்கே விருப்பம் இல்லை, உனக்கே இஷ்டம் இல்லை, அப்புறம் நான் எப்படி இதெல்லாம் உனக்கு செய்கிறது? உனக்கே இதில் பெரிய விருப்பம் கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ உயர்த்தப்படணும், நீ நன்றாக இருக்கணும், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாக வாழணும்னு உனக்கே விருப்பம் இல்லை, அப்புறம் எப்படி நான் உன்னை உயர்த்துவது என்ற கேள்வி எழும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்பினால் நான் உன்னை உயர்த்துவேன், நீ விரும்பினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி நீ விரும்புகிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய விருப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன், மன விருப்பத்தின்படி அருளி செய்கிற தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். நம்ம உயர்த்தப்பட விரும்ப வேண்டும். அப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த உயர்த்தப்பட விரும்புகிறதுல எல்லாமே அடங்கும். இப்ப பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழ நான் சொல்லுங்க விரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு வெளியே வரணும்னா பாவத்தை விட்டு வெளியே வர நான் விரும்பணும். நான் அதை விரும்பணும். நான் அதை விரும்பாம ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மாற்றும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை சுத்திகரியும் சொன்னா புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் சொல்லுது புரியுது? காலில் பயங்கரமான அழுக்கா இருக்கு. இந்த கால் அழுக்க விட வீட்டுக்குள்ள போனா இந்த அழுக்கெல்லாம் எங்க வரும்? வீட்டுக்குள்ள வரும். அப்போ நான் வெளியே சேர் போட்டு உட்கார்ந்து இருந்துட்டு, ஐயோ எனக்கு கால் அழுக்கா இருக்கே, உள்ள போக முடியலையே, வீட்டுக்குள்ள போக முடியலையே, கால் அழுக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்ததா பிரச்சனை உண்டா? இல்லை. என்ன செய்யணும்னா எழும்பி போய் தண்ணீரை எடுத்து காலை என்ன செய்யணும்? ஊற்றணும், காலை கழுவணும். அப்போ நான் விரும்பினால்தான் எழும்பி போவேன், நான் விரும்பினால்தான் தண்ணீரை எடுப்பேன், நான் விரும்பினால்தான் தண்ணீரை கால்களிலே ஊற்றுவேன். விரும்பாம எப்படி என்னுடைய கால் சுத்திகரிக்கப்படும்? இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுத்திகரிக்கப்பட விரும்புகிறாயா? நீ சுத்திகரிக்கப்படுவாய். பாவத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறாயா? பாவத்திலிருந்து வெளியே வருவாய். உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா எப்படி நம்ம கஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியும்? இன்னைக்கு அநேகம் பேர் வாயினால சொல்லுவார்கள், எனக்கு நல்லா வாழ ஆசைதான், ஆனா என்னால முடியல. ஆசைதான்னா அதுக்கான என்ன முயற்சிகளை எடுத்தீர்கள் என்று கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஆண்டவரே, பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு விருப்பம். சரி, விருப்பம் இருக்கு, வெளியே வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? உங்களுக்கு வீட்டில் ஒரு பொருள் வாங்கணும்னு விருப்பம் இருந்துன்னா அதுக்கு நீங்க முயற்சி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? உதாரணமா சொல்றேன், உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல சோஃபா வேணும், நல்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற ஒரு சோஃபா வேணும். இதை நீங்க வாங்குறதுக்கு ஆசை. நீங்க வீட்டிலே சும்மா இருப்பீங்களா? வீட்டிலே சும்மா இருப்பீங்களா? சோஃபா வாங்கணும் 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 சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்ல, முதல்ல பார்ப்பீங்க நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குது, இந்த பணத்துக்கு என்ன சோஃபா வாங்க முடியும். இப்ப பணம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணிக்கலாம்? இஎம்ஐ போட்டுக்கலாம். உடனே என்ன செய்வீங்க? ஒரு ஃபோன் எடுப்பீங்க, பெஸ்ட் சோஃபா அவைலபிள் இந்த மார்க்கெட் ஃபோனில் போடுவீங்க, கூகுளில் போட்டு
செக் பண்ணி என்ன சோஃபா சீப் அண்ட் பெஸ்டா என்ன இருக்கு எல்லாம் பாரு. உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்த உடனே, ஆசை வந்த உடனே நீங்க அதை பத்தி முயற்சி எடுக்கிறீங்களா? எடுத்து சர்ச் பண்றீங்களா? ஒரு பொருள் வேணும், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே போன்ல பாத்தீங்கன்னா எல்லாதான் தான் இருக்கும். இப்ப வேற சொல்றாங்க நம்ம பேசுறதெல்லாம் போன் என்ன செஞ்சுட்டு இருக்குதான் கேட்டு. ஒருத்தங்க சொல்ற உண்மையா பொய்யான்னு தெரியல, அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்களாம் ஒரு பொருள் வாங்கணும்னு, அப்புறம் கூகுள திறந்து அந்த பொருள் வந்துருக்குதான் கரெக்டா. எப்படி அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, அப்படி சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு பொருள் தேவை, நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதுக்காக முயற்சி எடுக்கிறோமா இல்லையா? அப்போ கர்த்தர் என்ன பரிசுத்தமா வாழ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏன் நம்ம முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம்? அதுக்கு ஏன் நம்ம பிரயாசப்பட மாட்டேங்கிறோம்? அவரா நினைச்சா, அவர் விரும்பினா பரிசுத்தமாக்கட்டு, அவர் நினைச்சா என்ன சுத்திகரிக்கட்டு, நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன் தானே இருக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம்? அன்றைய பிள்ளையை, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யணும்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். அதுதான் விருப்பத்தை காண்பிக்கிறது. விருப்பம், நீ விரும்புகிறாயா? நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ வாழ்க்கையில முன்னேறணும் விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்கிறார், என்ன முயற்சி எடுத்தாய்? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? என்ன முயற்சி எடுத்தாய்? விருப்பம் இருந்தா தானே முயற்சி வரும். விருப்பம் இல்லைன்னா எப்படி முயற்சி வரும்? அப்படியே இருப்போம். ஒரு இடத்துக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசைன்னா காலையில் எப்பவே எழும்புவீங்க? சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பேசணும். இன்னைக்கு ஒரு நல்ல நமக்கு முக்கியமான ஒரு திருமண வீடு, அங்க போனோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு, எல்லாரும் ஷூ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நாளைக்கு எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. காலையில் எப்போ எழும்புவீங்க? 10 மணிக்கு திருமணம்னா எத்தனை மணிக்கு நீங்கள் எழும்புவீங்க? சொல்லுங்க. பி ஆனஸ்ட். உண்மையை பேசணும். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? பொய் பேசுறவர்களின் வாய். இது கரெக்டாக வருது. அப்போ இப்போ சொல்லுங்க, 10 மணிக்கு ஒரு கல்யாண வீடுனா எத்தனை மணிக்கு நீங்கள் எழும்புவீங்க? 7. மை காட். அப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குது. ஏன்னா ஒன்று சொந்தக்காரங்க வருவாங்க, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று முக்கியமான காரியம், பாயாசம் கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக நேரத்துக்கு போனால் தான் என்ன கிடைக்கும்? பாயாசம் கிடைக்கும். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம எப்படி போவோம்? நேரம் ரெடியாகி, நீங்களே சொல்லிட்டீங்க 10 மணிக்கு எப்போ எழும்புவீங்க? 7 மணிக்கு நீங்கள் எழும்புவீங்க. இப்போ இது கேட்குறேன். இது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனோம், பிள்ளைகள் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? கரெக்டாக 9 மணிக்கு ஸ்கூல்னா எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? 8:45. பர்ஃபெக்ட் டைம். 8:45 எழும்பி 9 மணிக்கு ஸ்கூலில் இருப்போம். அப்படி அடுத்த கட்டத்துக்கு வருவோம், சபைக்கு வரணும். 10 மணிக்கு சர்வீஸ், எத்தனை மணிக்கு எழும்புவோம்? 10 மணிக்கு தான் எழும்புவோம். 10 மணிக்கு தானே சர்வீஸ், 10 மணிக்கு எழும்புறோம், 11:30 வரோம். என்ன பிரச்சனை? சரி, நான் உங்களை யாரையும் ப்ளேம் பண்ணலை, அப்படி நினச்சிடாதீங்க. உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எதை விரும்புகிறோமோ அதற்கு அதிகமாக முயற்சி செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினாதான் நான் உன்னை உயர்த்த முடியும். ஏன் தெரியுமா? நீ விரும்பினாதான் அதற்கான முயற்சியில நீ இறங்குவ. அற்புதம் பெறணும்னு நீ விரும்பினா அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்காக முயற்சி செய்வேன். இன்னைக்கு என்னிடத்துல ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரும் மனுஷன் விரும்பாத ஒரு தீய பழக்க வழக்கம், ஒரு மது பழக்க வழக்கம், இல்ல புகை பழக்கம், மற்றவர்களை குறித்து தவறா பேசுகிற பழக்கம் இருக்குதுன்னா இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு விடணும்னு ஆசைதான், ஆனா எப்படிங்க அது என்ன விட மாட்டேங்குது? எப்படியா? எனக்கு அதுக்கு மேல வெறுப்பு வரணும்னா நான் அதை ஓவர் கம் பண்ணணும். முதல்ல நான் விரும்பணும், எனக்கு இது வேண்டாம், இதுல இருந்து எப்படியாவது நான் வெளியே வரணும். நான் நினைக்காம, நான் முயற்சி செய்யாம, நான் விரும்பாம ஒரு கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது.
ராத்திரி 7 மணிக்கு டிவியை போட்டு வச்சுட்டு சரி இந்த டிவிலாம் பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கேன். எப்படி போட்டு வச்சுட்டு டிவி பார்க்க கூடாதுன்னு நினைக்க, டைம் எல்லாம் வேஸ்டா போகுது. சரி இன்னும் பார்ப்போம். முதல்ல நான் அந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல நான் அதை விரும்பணும். I have to desire. நான் அதை நினைச்சு நான் அதை விரும்பி, ஏசப்பா இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர விரும்புகிறேன், இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், இந்த சாபத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், உம்முடைய கரத்திலிருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், உம்முடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் அதற்காக முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன். என் முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. நீ விரும்புகிறபடி ஆக வேண்டும் என்றால் நீ முதல்ல விரும்பணும். விரும்பினாதான் நீ முயற்சி செய்வ. முயற்சி செஞ்சாதான் கர்த்தர் இந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். விருப்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் ஒரு காலம் கட்டாயப்படுத்துகிறவரே அல்ல. இயேசு எப்பொழுதுமே நம்முடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத வசனத்தில் பார்க்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவரை நான் பின்பற்றினா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? எத்தனை பேருக்கு தெரியும்? விசுவாசிக்கிறவங்களை கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை பின்பற்றினா அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பலப்படுத்துவார். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்களா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்ன பின்பற்றி வர விரும்பினால். நீ கட்டாயமா வர வேண்டாம், நீ கட்டாயமா என்ன பின்பற்ற வேண்டாம், கட்டாயமா என்ன நீ நேசிக்க வேண்டாம். அன்பு கட்டாயத்தினால் வருகிறதல்ல. அது எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? அன்பு கட்டாயத்தினால் வருகிறதல்ல. ஒரு புருஷன் ஒரு மனைவியை நேசிக்கணும்னாலும் கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சு வச்சு நேசி நீ அன்பு காட்டுன்னு சொன்னா உண்மை கிடையாது. அது உண்மையான அன்பா இருக்க முடியாது. ஒரு நண்பன், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், நீங்க கண்டிப்பா நேசிக்கணும், கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பேசணும், சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா அது உண்மையான அன்பு கிடையாது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா கட்டாயப்படுத்தி நீ என்ன பின்பற்றி வா, என்ன நேசி, என்ன ஆராதி, என்னுடைய பாதப்படியில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுன்னு நான் கட்டாயப்படுத்தினா அது உண்மையானதா இருக்காது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால். நீ விரும்புறியா? உண்மையிலே என்ன ஃபாலோ பண்ணணும் நீ விரும்புறியா? உண்மையிலே நீ என்ன நேசிக்கணும் விரும்புறியா? என்ன நேசி. உண்மையிலே என்ன பின்பற்றணும் விரும்புறியா? என்ன பின்பற்று. ஆனா பின்பற்றினால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். ஆனா முதல்ல நாம் அதை விரும்பணும். ஆண்டவரே, நான் உண்மையாக உம்மை நேசிக்கிறேன், உண்மையாக உம்மை பின்பற்றுகிறேன், உண்மையாக உம்மை நான் விரும்புகிறேன், நீங்க என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும்னு உண்மையிலேயே நம்ம விரும்பும் போது அந்த விருப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல பார்ப்போம். மத்தேயு 15:28. அதுல ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். எப்படி ஆகும்? விரும்புகிறபடி உனக்கு ஆகும். அப்ப கர்த்தர் விருப்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க. இந்த சம்பவத்தை நம்ம 2வது பார்க்கலாம். நீ விரும்புகிறபடி, நீ வாஞ்சிக்கிறபடி, நீ ஆசைப்படுகிறது மாதிரி உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் உங்களுக்கு ஒரு காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய விருப்பம் தான் நம்பிக்கையாக மாறுகிறது. எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய விருப்பம் நம்பிக்கையாக மாறுகிறது, நம்முடைய நம்பிக்கை தான் விசுவாசமாக மாறுகிறது. நம்முடைய விருப்பம் இது கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை தருது, தேவன் எனக்கு தருவார் என்ற விசுவாசமும் இந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. விருப்பம் நமக்கு வர வேண்டும், 2வது நம்பிக்கை தானாக வரும், 3வது தேவன் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்போ இந்த விசுவாசமே எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? விருப்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. தேவன் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க கர்த்தரை விசுவாசிப்பீங்க. அப்போ விசுவாசத்தின் ஒரு அடிஸ்தானமாகவே நமக்கு கொண்டிருக்கிற விருப்பங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. மத்தேயு 8:13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அப்போ அவன் வேலைக்காரன் பிழைக்க வேண்டும் என்று விரும்பினான்.
வேலைக்காரனை கர்த்தர் குணப்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். அந்த விருப்பம் விசுவாசமாய் மாறினது. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மன விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன ஒரு காரியம், நாம் மனமகிழ்ச்சியா இருந்தால் கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். வாசிங்க பார்க்க சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். முதல்ல சொன்னேன், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று விசுவாசித்தால் நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, நாம் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா, பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்ப நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்கிறார்? நமக்கு அருள் செய்கிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ தேவன் நான் விரும்புறது எல்லாத்தையும் தருவாரா? நான் விரும்புறது எல்லாத்தையும் கர்த்தர் செய்வாரா? இதுலதான் ஒரு செக் இருக்கு. அப்ப இன்னைக்கு எனக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா ஆண்டவர் எனக்கு தருவாரா? இல்ல இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆகணும்னா எனக்கு தருவாரா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எனக்கு 10 ஏரோப்ளைன் ஆண்டவர் எனக்கு தரணும், நான் விரும்புறேன்ப்பா, நான் விசுவாசி, தருவாரா? அதாவது நம்ம என்ன விரும்பினாலும் தருவார் என்றல்ல, தேவன் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? என்னுடைய திட்டத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி நீ வாஞ்சிக்கிறத நான் உனக்கு தருவேன். நம்முடைய சுய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தார்னா இன்னைக்கு நம்முடைய பாதி சொந்தக்காரங்க இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாதி பேர் ஜெபம் பண்றது என்ன தெரியுமா? ஆண்டவரே அவன் அடியும் இவன் அடியும், ஆண்டவரே அவன் கீழே இறங்குவதை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரே அவன் தாழ்ந்து போவதை என்னுடைய கண்கள் காண வேண்டும். உருக்கமா நம்ம ஜெபம் பண்றதை பார்த்தா ஏதோ உண்மையிலே வாஞ்சித்து ஜெபம் பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கும் வாயில? ஆண்டவரே அவன் கீழே விழுவதை நான் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். நான் ஒரு நாள் கீழே விழுந்த போது அவன் என்னை பார்த்து சிரித்தான், என் கண் முன்பாக அவனும் கீழே விழ வேண்டும். இப்படி எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, நம்ம விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றிட்டு இருந்தா உலகம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நம்ம ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் தந்தா அது நல்லா இருக்காது. அதனால கர்த்தர் ஒரு செக் வச்சிருக்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி நீ விசுவாசித்தால், என்னுடைய சித்தத்தின்படி நீ விரும்பினால், நீ விரும்பினதையும் தருவேன், நீ விரும்பினதுக்கு மேலே நான் தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீர்கள்? என்னுடைய சுய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இதைதான் நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். பாருங்க, 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6 to 12 வரைக்கும் நான் வாசிக்கும் போது, 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம், அதுல ஆண்டவர் விரும்புகிறத தருவார். ஆனா நான் எப்படி விரும்பணும்? கர்த்தருடைய திட்டத்திற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல நான் விரும்ப வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைக்காக நம்முடைய விருப்பம் இருக்க வேண்டும். இதுல பார்க்கிறோம் 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். ஆண்டவரை துதிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவரத்துல ஜெபிக்கிறான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றான். என்ன கேட்கிறார் ஆண்டவர் அவனிடத்துல? விரும்புகிறத என்னிடத்தில் கேள். நம்ம எதை பற்றி தியானிச்சுட்டு இருக்கிறோம்? கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நமக்கு நிறைவேற்றி தருகிறவர், நாம் விரும்புவதை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவர். இப்போ சாலமோன் இடத்துல ராத்திரியில ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன விரும்புகிறியோ, என்ன ஆசைப்படுகிறியோ அதை நான் உனக்கு தந்துடுறேன். இப்போ சாலமோன் என்ன சொல்லுகிறார்? சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினேன். என்ன ஒரு பெரிய பொறுப்புல உட்கார வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக,
தேவரீர் பூமியின் தூளத்தினை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிங்க 10ஆம் வசனத்துல. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு மன விருப்பம் என்ன? நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளு. இதே ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் இந்த இரவுல உங்களுக்கு தந்தா நீங்க என்ன கேட்பீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன கேட்பீங்க? ஆண்டவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பீரோல ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வரேன். கரெக்டா? ஆனா இங்க சாலமன் தெரியுமா சொல்றாரு, வேற எதையும் கேட்கல. ஆண்டவரே, நீங்க என்ன ஒரு திட்டத்துக்காக ராஜா வாக்கியிருக்கிறீங்க, நீங்க என்ன ஒரு பொறுப்புல உட்கார வச்சிருக்கிறீங்க, நீங்க தந்த பொறுப்பை, நீங்க தந்த அதிகாரத்தை சரியாய் செய்யும்படியாய், நீங்க தந்த வேலையை சரியாய் செய்யும்படியாய், உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியான ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? அப்பொழுது தேவன் சாலமனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எதை கேட்கல? ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, கனத்தையும் நீ கேட்கல, உன் பகைஞரின் பிராணனையும் நீ கேட்கல. அதாவது நான் நேரமா சொன்னேன் இல்லையா, ஆண்டவரே அவனை அடியும் இவனை அடியும், அவன் கீழே விழட்டும், எனக்கு என் கண் பார்க்கட்டும், அப்படியே நீ என்ன செய்யல? கேட்கல. நீடித்த ஆயுஷ் நாட்களை கூட நீ என்ன செய்யல? கேட்கல. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், ஒரு சாதாரணமான மனுஷன்ட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவன் என்னதான் கேட்பான்? ஐஸ்வர்யத்தை கேட்பான், சம்பத்தை கேட்பான், கனத்தை கேட்பான். ஆண்டவரே எனக்கு எதிராளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லை, கடைசியில் நீடித்த ஆயுஷ் நாட்களையும் கேட்பான். ஆனால் நீ ஒரு சாதாரண மனுஷனை போல கேட்காம என்னுடைய சித்தத்தை, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய காரியங்களை நிறைவேற்றும்படியான ஞானத்தையும் அறிவையும் கேட்டபடியினால், இப்போ ஆண்டவர் தெரியுமா சொல்லுகிறார் அவனுக்கு, நீ கேட்ட, நீ என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறது இல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையில செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்ற சாதாரண மனுஷனை போல ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பணத்தையும் அடுத்தவனுடைய உயிரையும் நீடித்த ஆயுஷ் நாட்களையும் கேட்காம நீ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற வாஞ்சையில் அதுக்கு தேவையான பலத்தை நீ கேட்டதுனால, அதுக்கு தேவையான அறிவை நீ கேட்டதுனால, இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறமும் இல்லாதது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும்? உங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்க வேண்டும்? உங்களுடைய வாஞ்சை எதுவாக இருக்க வேண்டும்? உங்களுடைய தாகம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய விருப்பமா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தம் என்னுடைய விருப்பமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய பலனையும் ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செஞ்சு பாருங்க, நீங்க கர்த்தருடைய விருப்பத்தை மட்டும் செஞ்சு பாருங்க, நீங்க கர்த்தருடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றி பாருங்க, கர்த்தருடைய விருப்பத்தின் பிரகாரம் நீங்க வாழ்ந்து பாருங்க, நீங்க விரும்புகிறதுக்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல நம்ம நன்மைகளை விரும்பலாம், ஆசீர்வாதங்கள் விரும்பலாம், ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவர் நீங்க என்ன கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை நிறைவேற்றும்படியான பலத்தை தாங்கப்பா என்று சொல்லும் போது அதற்குரிய பலத்தையும் அதற்குரிய ஐஸ்வர்யத்தையும் அதற்குரிய கனத்தையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? அதுதான் உங்களுடைய விருப்பமா மாறணும். அந்த விருப்பத்திற்காக நீங்க முயற்சி செய்யும் போது
அது விசுவாசமாய் மாறுகிறது. விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய கரத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நம்ம நேரம் வாசிச்சோம் இல்லையா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிச்சோம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொல்லுகிறார். யார் இடத்துல சொல்லுகிறார்? ஒரு ஸ்திரீயின் இடத்துல சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இயேசு இடத்தில் வருகிறார். இயேசு அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஆண்டவர் சொல்ற முதல்ல கண்டுக்கவே இல்லை. அவ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்கிறாள். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால் கூப்பிடுறா. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எதுக்காக இது ஆண்டவர் செய்கிறார்? அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். எப்படி அவளுடைய முயற்சி இருக்கிறது, அவளுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான முயற்சி தாகம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் சோதிக்கிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமா ஒன்னும் சொல்லல, அமைதியா போறார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை புரியுதுங்களா? அவ ஒருத்தி வந்து ஆண்டவர் யாராவது கூப்பிட்டு செவி கொடுக்காம இருந்திருக்கிறாரா? இல்ல. ஆனா ஏன் இப்படி செய்யறாருன்னா, அவளுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது, ஒரு காரியம் நடக்கணும்னா அவ எப்படி காரியங்களை செய்கிறா, எப்படி முயற்சி பண்ணுகிறா, அந்த விருப்பம் எப்படி நம்பிக்கையா மாறுகிறது, அந்த விருப்பம் எப்படி விசுவாசமாய் மாறுகிறது என்று கர்த்தர் சோதிக்கிறார். அவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. நான் யாருக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன்? இஸ்ரவேல். இவள் கானானிய ஸ்திரீ அப்படின்னு சொன்னால் தேவனை அறியாதவள், தேவனை வழிபடாதவர்கள், புற ஜாதி. அப்போ ஆண்டவர் யாருக்கு தான் அனுப்பப்பட்டாரு? பாவிகளை ரட்சிக்கும். இவளை சோதிக்கும்படியாய், இவளுடைய பொறுமையை சோதிக்கும்படியாய், இவளுடைய விருப்பம் எந்த அளவுக்கு டீப்பா இருக்கு, விரும்பினதை எப்படி இவ அடைய விரும்புகிறாள் என்று சோதிக்கும்படியாய், இது நமக்கும் மற்றவர்களுக்கும் சாட்சியா இருக்கும்படியா கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு அவளை பார்த்து, இது உனக்காக அனுப்பப்பட்டவன் நான் கிடையாது. நான் யாருக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன்? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். வேற யாருக்கும் அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பாத்தீங்களா, ஒரு விருப்பம் எந்த அளவுக்கு போகுது பாத்தீங்களா? ப்ளீஸ் பண்ணி கேட்கிறா, பின்தொடர்ந்து கேட்கிறா, பணிந்து கேட்கிறா. ஆண்டவரே எப்படியாவது என் மகளை கர்த்தாவே ரட்சிங்க, எப்படியாவது என் மகளுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. அந்த விருப்பம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக மாறுகிறது பாத்தீங்களா? அந்த விருப்பம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாக மாறுகிறது. ஆண்டவர் நினைச்சா எப்படியாவது ஒரு அற்புதத்தை என் குடும்பத்தை செய்ய முடியும், அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவருடைய கருத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்ப வீட்டுல பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம், அப்படிதானே? நாய்க்குட்டிகள் வளர்ப்போம். இந்த காலத்துல பிள்ளைகளை விட அதிகமா எதை நேசிக்கிறாங்க? பிள்ளைகளை விட எதை அதிகமா நேசிக்கிறாங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்ல முன்னாடி, ஒரு நாள் நாகர்கோயில்ல ஒரு சைட்ல ரோடு கிராஸ் பண்றதுக்காக வெயில நின்றுட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் நல்ல கிளைமேட் தந்திருக்கிறார் கொஞ்ச நாட்களா. அந்த நாட்கள்ல நான் அந்த அந்த நாட்கள் நின்ன டைம்லலாம் பயங்கர வெயில்னா மேலே பட்டா அந்த ஸ்கின் எல்லாம் எரியிற மாதிரி வெயில் அடிக்குது. அப்படிப்பட்ட வெயில்ல நான் அப்படி நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு இனோவா கார் போகுது. ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. 2 நாய் இப்படி வெளியே எப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கு, கண்ணாடி விளையாட்டு ஏசியில. அப்போ யோசிச்சு பார்த்தேன், இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு இருக்கிற மரியாதை விட கூடுதல் யாருக்கு இருக்கிறது? நாய்களுக்கு இருக்கிறது. அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, என் பிள்ளையை விட அந்த நாய்க்குட்டி நன்றியா தான் இருக்கு அப்படின்னுவாங்க. அப்ப இந்த காலத்துல உள்ள வேற. ஆனா அந்த காலத்துல வீடுகள்ல பெட் அனிமல்ஸ் வளர்த்துருக்கிறாங்க, நாய்க்குட்டிகளை வளர்த்துருக்கிறாங்க. அப்போ எப்படியுமே பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாட்டை எடுத்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, நாய்க்குட்டி. இப்ப எதுக்கு இதை சொல்றாருன்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாரை கொடுக்க மாட்டேன், புறஜாதிகளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே இவ பின்வாங்கி போவான்னு மற்றவங்க நினைச்சாங்க. யார் நினைச்சா? சீஷர்கள் நினைச்சாங்க. இந்த ஸ்திரீ விடவே இல்லை. ஏசப்பாவுக்கு தெரியும்,
இவளுடைய விசுவாசத்தை வெளியே கொண்டு வரணும். இவ எந்த அளவுக்கு என்னை நம்புகிறா, எந்த அளவுக்கு என்னை விசுவாசிக்கிறா, நல்லா டேமேஜ் பண்ணி பார்ப்போம், நல்லா வெயிட் பண்ண சொல்லி பார்ப்போம், காயப்படுத்துற மாதிரி பேசி பார்ப்போம், அப்படியாவது போராட பார்ப்போம். இல்லை, என்ன நடந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுடைய விருப்பத்தை விசுவாசமாக அங்க காண்பிக்கிறா பாருங்க. இப்போ அவள் சொல்லுகிறாள், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, யாரும் நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளுக்கு போடுகிறத எடுத்து எங்க போட மாட்டாங்க, நாய்க்குட்டிகளுக்கு போக மாட்டாங்க. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஹல்லேலூயா. சொல்றா, அப்படி நாய்க்குட்டிக்கு ஸ்பெஷலா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சாப்பிடும்போது தவறி விழுகிற சில ஆகாரத்தை நாய்க்குட்டிகள் எடுத்துக்கொள்ளும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படி கீழே விழுகிற அந்த சின்ன துண்டு போதும், என் மகள் பிழைத்துக் கொள்வாள். ஹல்லேலூயா. இதேதான் பெரும்பாலுள்ள ஸ்திரீ சொன்னா, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். இதே விசுவாசத்தை இவளும் காண்பிக்கிறா. என் ஆண்டவர் ஒரு சின்ன வார்த்தையை சொன்னா போதும், அவர் வார்த்தையினால சுகம் கொடுக்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாராளமா வார்த்தை அனுப்பினார், சீஷர்களுக்கு தாராளமாய் வார்த்தை அனுப்பினார். அப்படி எனக்கு நேரடியா நிறைய வார்த்தைகளை சொல்லனாலும் அவங்களுக்கு சொன்ன வார்த்தையில ஒன்று சிதறி என் வாழ்க்கையில் வந்தால் கூட என் குமாரத்தி பிழைத்துக் கொள்வாள், என்னுடைய பிள்ளை பிழைத்துக் கொள்வாள் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அப்படி ஆண்டவரிடத்தில் அவள் காண்பிக்கிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையில செலுத்த பார்க்கலாம். இயேசு இவ்வளவு நேரம் சோதிக்கிறார், உன் விசுவாசம் எப்படி இருக்கு பார்க்கலாம், உன் விருப்பம் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு. நிறைய பேர் நினைப்போம், கிடைச்சா கிடைக்கிட்டு எல்லாம் போட்டு, சிலர் அப்படி இல்லை, கிடைக்கிறது வரைக்கும் விட மாட்டேன். அந்த விருப்பம் இருக்குதா? எந்த பாடு, ஒரு உலக மனுஷன் ஒரு பொருளை வாங்கும் போதே பாருங்களேன், ஒரு கடையில போய் கிடைக்கலன்னா அடுத்த கடை. நம்முடைய, அதுவும் நீங்க எல்லாம் அதுக்கு சாட்சி. எத்தனை பேர் துணி கடைக்கெல்லாம் போயிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். துணி கடைக்கு போயிருக்கிறேன்னு சொல்றவங்க, ஓ நீங்க எல்லாம் வீட்டில் உருவாக்குறவங்களா? எல்லாருமே துணி கடைக்கு போயிருக்கிறீங்க. ஆண்கள் துணி வாங்குறதை விட பெண்கள் துணி வாங்குறது நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஏன்னா துணி கடையில் உள்ளவன் திட்டி அனுப்புறது வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், அந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம். இவங்க மைண்ட்ல வீட்டில் ஒரு கலரை நினைச்சிட்டு, வீட்டில் ஒரு ஸ்டைலை நினைச்சிட்டு துணி கடைக்கு போவாங்க. ஒரு கடை கிடைக்கலையா, அங்க ஒரு 3 மணிக்கூர் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு அடுத்த கடையில் ஒரு 3 மணிக்கூர் உபவாசம், அங்கேயும் கிடைக்கலையா அடுத்த கடையில் 3 மணிக்கூர் விடுதலை ஜெபம். ஒன்றும் கிடைக்கலையா, எத்தனை நாள் ஃபுல்லா போயிருந்து அது கிடைக்கிறது வரைக்கும். அதாவது நமக்கு வித்தியாசமே தெரியாது அந்த கலர். அந்த கலர் வித்தியாசத்துக்காக விடாமுயற்சி, நான் விரும்பினது கிடைக்கிறது வரைக்கும் விட மாட்டேன். உண்மையா பொய்யா? நான் சொல்றது உண்மையா? ஏத்துக்கிறீங்கல்ல? நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு துணிக்கு இவ்வளோ விசுவாசத்தை, இவ்வளோ விருப்பத்தை காண்பிக்க, அந்த விருப்பம் எவ்வளோ ஆழமா இருக்கு. எனக்கு டயர்டானாலும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் 10 அடி நடந்தாலே நமக்கு கால் வலிக்கும். ஆனா துணி கடைக்கு போகும்போது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடந்தாலும் நமக்கு கால் வலிக்காது. ஆம் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. பாத்தீங்களா? வலிக்காது. 10 அடி நடந்தா கால் வலிக்கும், மூச்சு வாங்கும். 20 அடி நடந்தா மூச்சு வாங்கும், கால் வலிக்கும். ஆனா ஒரு ஷாப்பிங் மால் ஃபுல்லா நடந்தாலும் உங்களுக்கு என்ன வராது? விருப்பம் அவ்வளவு ஆழமா வெளிப்படுது இல்ல? இதே விருப்பத்தை ஆண்டவரத்துல காட்டணும். ஏசப்பா, நீங்க என்ன உயர்த்துகிறது வரைக்கும் உங்களை விட்டு மாறவே மாட்டேன் ஆண்டவரே. ஏற்ற காலத்துல நீங்க என்ன உயர்த்துகிறது வரைக்கும் உங்க பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பேன். இந்த விருப்பத்தை இங்க காண்பீங்களே, இந்த விசுவாசத்தை இங்க காண்பீங்களே. கர்த்தாவே, என் குடும்பத்தில் ஒரு வெற்றி வேணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும், என் பலவீனங்கள் மாறணும், அதுக்காக விரும்பி உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன்னு சொல்லி இருந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த ஸ்திரீக்கு அற்புதங்களை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை சொல்லுகிறார், இவ்வளவு நேரம் முதல்ல பேசாம இருந்து பார்த்தேன், ஒதுங்கி பார்த்தேன், புறஜாதிகளுக்கு நன்மைகளை தரமாட்டேன்னு சொல்லி பார்த்தேன், நாய்க்குட்டிகள்னு சொல்லி பார்த்தேன், ஆனாலும் உன் விசுவாசத்தை தணிக்க முடியல, விசுவாசத்தை குறைக்க முடியல. இப்ப ஆண்டவரை சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது பெரியதுன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஹல்லேலூயா. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்க்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்க உயர்த்தப்படணுமா, முதல்ல விரும்புங்க.
ஆசைப்படுங்க. அந்த விருப்பம் நம்பிக்கையாய் மாறட்டும், அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறட்டும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர் புற ஜாதிகளுக்கு நன்மை செய்ய மாட்டார் நினைச்சிடாதீங்க. அப்படின்னா நம்ம இன்னைக்கு சபையில வந்திருக்க முடியாது, நம்ம இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிச்சிருக்க முடியாது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து வாசித்தோம். ஆனால் கலாத்தியர் 3:14 அதுல வேதவசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்க, கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3:14 எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் புறஜாதிகளுக்கு நன்மை செய்ய மாட்டாரோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் எல்லோருக்கும் ஆண்டவராக இருக்கிறார், எல்லோருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் எடுத்தவங்க வாசிங்க சேர்ந்து. கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அடிகள் பட்டு நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய சாபங்களை மாற்றி அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தாரே. இந்த எல்லா தியாகமும் எதுக்கு தெரியுமா நடந்தது? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் புறஜாதி ஆகிய நமக்கு வந்து சேரும்படியாக. அப்ப புறஜாதிகளை தள்ளி விடுவாரா? அவர் மரிச்சதே அதுக்குதாங்க, அவர் ஜீவனை கொடுத்ததே அதுக்குதான், பூமிக்கு வந்ததே அதுக்குதான். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய அன்பை ருசிக்க வேண்டும், எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த தேவனை நம்புங்க, முதல்ல விரும்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க விரும்பணும். பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு விரும்புறீங்களா? விரும்புங்க. ஆண்டவர் அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. சாபத்திலிருந்து வெளியே வரணுமா? விரும்புங்க. அது ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? விரும்புங்க. அது ஆண்டவரத்துல கேளுங்க. அதுக்கான முயற்சிகளை எடுங்க. ஆண்டவர் கேட்பார். அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்த? சீஷர்கள் ஆண்டவர் அனுப்பி விடுகிறாரு. எல்லாரும் இந்த 3 நாள் கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் போஷிக்கணும், எங்க இருந்தாவது ஆகாரம் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. வரும்போது வெறுங்கையா வந்தாங்களா? வெறுங்கையா வந்தாங்களா? இல்ல, கொண்டு வந்தாங்க. இருக்கிறத கொண்டு வந்தாங்க. 5 அப்பத்தையும் 2 மீன், இவ்வளவுதான் ஆண்டவர் கிடைச்சது. அதை கர்த்தர் பெருக பண்ணினார். உங்க முயற்சியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த சீசர்கள் நினைச்சிருந்தா 5000 பேருக்கு எங்க கிடைக்கும், பேசாம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு வெறுங்கையா வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. விருப்பத்தோடு உள்ள உன்னுடைய முயற்சியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உன்னுடைய முயற்சியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உன்னுடைய கடன் பிரச்சனைகள் மாறணும்னு விரும்புகிறாயா? அதுக்காக என்ன முயற்சி எடுத்தாய்? என்ன முயற்சி எடுத்தாய்? 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதா? இன்னைக்கு உங்களிடத்துல கடன் அடைப்பதற்காக எவ்வளவு ரூபாய் கையில வைத்திருக்கிறீங்க? அது 500 ரூபாய் இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கடனை அடைக்கும்படியாக ஒரு சின்ன காரியமாக என்னிடத்துல இருக்கிறது. இந்த 500 ரூபாய் தானே இருக்கு, இதையும் செலவழிச்சிட்டு நீ தூங்கிடுவோம் நினைச்சிடாதீங்க. அதை கொண்டு கர்த்தர் பெருக பண்ணுவார். பாவ வாழ்க்கை மாறணும்னு விரும்புறீங்களா? பாவ வாழ்க்கை மாறுவதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறீங்களா? அதுக்காக என்ன முயற்சி எடுத்தீங்க? அந்த முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்களா? அதுக்கான என்ன முயற்சி எடுத்தீங்க? அந்த ஸ்திரியை போல் நீங்க முயற்சி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு அருளை செய்வார்.